ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் விரிவான சேனைப்படையும் மகநாடு திட்டமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களோட அறிவும் என்னோட பலமும் இருக்குது. இதை தவிர நம்மளோட வெற்றிக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே சாணக்கியர் செல்வம்னு சொல்கிறாரு. அதோட நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். உடனே சந்திரன் யோசிக்கிறாரு. அதே நேரத்தில் சாணக்கியர் உங்களோட சேனைப்படை பெரிதாக இருந்தாலும் ஆயுதம் எல்லாம் பழசாயிருச்சு, புது ஆயுதம் வாங்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீரர்கள் எல்லாருமே காயமாயிருக்காங்க, அவங்களுக்கு மருந்து தேவை, அவங்களுக்கு உணவும் தேவை, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு செல்வம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன் யோசிச்சுட்டு, பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கான தீர்வும் நீங்களே சொல்லிடுங்க. இந்த நேரத்தில் நம்மளுக்கு உதவக்கூடிய பெரிய மனசு உள்ளவங்க யார் இருக்கா அப்படின்னு சந்திரன் கேட்ட உடனே சாணக்கியர் உனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு சந்திரன். நீ சூரியகுத்தரோட பையன், பீப்பிளிவான அரசுல பல செல்வந்தர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீ சூரியகுத்தரோட பையன் சொல்லி உண்மையை நீ சொல்லி கேட்டா அரசர் சூரியகுத்தரோட வாரிசு நீ இது கேட்கறப்ப யாரு கொடுக்காம இருப்பா, போய் கேளு அப்படின்னு சொல்றாரு சாணக்கியர். இதை கேட்ட சந்திரன், நீங்க சொன்ன மாதிரி பீப்பிளிவானத்துல இருக்கிற செல்வந்தருக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில சந்திரனோட தோழியை காமிக்கிறாங்க. தோழியை பார்த்து செல்வம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்னோட தந்தை அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு, ஒரு செப்பு காசு கூட கொடுக்க மாட்டாரு அப்படி சந்திரனோட தோழி சொல்றாங்க. ஏன் கொடுக்க மாட்டாரு? நான் பீப்பிளிவான அரசோட வாரிசுன்னு சொல்லு, சூரியகுத்தரோட பையன் சொல்லு அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே, உன்னைய பார்த்தா அரச வம்சம் மாதிரியே தெரியல, இங்க வந்து காசு கேட்டுட்டு இருக்க, போய் இங்க இருந்து அப்படின்னு அவங்க தோழி சொன்ன உடனே என்ன அப்படின்னு சந்திரன் கேட்கிறாரு. என்ன என்னோட தந்தையை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவரு செல்வம் கொடுக்கறன்னா லாபம் பார்த்து தான் செல்வத்தை கொடுப்பாரோ தவிர மற்றபடி செல்வத்தை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சந்திரன், இப்ப நான் என்னதான் செய்யணும் சொல்லு அப்படிங்கிறாரு. சந்திரனோட தோழி, இப்ப நான் தான் சந்திரன், என்னோட தந்தைகிட்ட போய் எப்படி பேசணும்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து, செல்வந்தரே, எதிர்காலத்துல ஒரு அரசனா நான் வரியை குறைக்கிறேன், பாடலிபுத்திரத்துல வணிகம் செய்ய அனுமதிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சந்திரன் மாதிரியே மிமிக்ரி பண்ணி காமிக்கிறாங்க. இதை பார்த்த சந்திரன் சிரிச்சுட்டு, இதுல எப்ப இருந்து நீ கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. ஆசிரமத்துல இருந்தா எல்லாத்தையுமே கத்துக்க முடியாது, தந்தை கூட இருந்தா அவர் எதை பத்தி கவலைப்படுவாரு, எதை பத்தி சந்தோஷப்படுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது மட்டும் இல்லாம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, தோல் நிமிர்ந்து உன் மேல நம்பிக்கை வச்சு குரல்ல வேகமாகவும் கம்பீரமாகவும் நீ பேசுன்னு சொல்றாங்க. சந்திரன் சரின்னு சொல்லிட்டு போறாரு. மறுபடியும் அவங்க கூப்பிட்ட உடனே என்ன அப்படின்னு கேட்கிறாரு. குருவிட்ட கத்துக்கிட்ட வித்தையை எப்பயும் மறக்காத அப்படிங்கிறாங்க. கையை எடுத்து கும்பிட்டுட்டு சந்திரனும் சிரிச்சுட்டு போறாரு அந்த இடத்த விட்டு. அடுத்த காட்சியில சந்திரன் தோழி துருதராவோட தந்தை பார்க்க போறாரு சந்திரன். அந்த நேரத்துல துருதராவோட தந்தை தங்கக்காசை நீட்டிருக்காரு. மீண்டும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுக்கிறாரு. சந்திரன் தடுத்துட்டு, ஒரு அரசர் மேல கை ஓங்கினா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நான் மகதத்தை எடுத்து போர் தொடுக்க போறேன், ஏற்கனவே 2 முறை போர் தொடுத்துட்டேன், இந்த முறை நான் போர் தொடுக்கிறதுக்கு எனக்கு செல்வம் தேவை அப்படின்னு சொன்ன உடனே துருதராவோட தந்தை பாக்குறாரு. நீங்க எனக்கு இப்போ உதவினா நான் அரசனாக்கு அப்புறம் உங்களுக்கான வரியை பாதியாக்கிடுறேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட துருதராவோட தந்தை, போர் நடத்த போறியா, கல் குடிச்சிருக்கியா, ஒரு செப்பு காசு கூட நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன், இந்த சின்னத்தை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு மௌரிய சின்னத்தை காமிக்கிறாரு. இதை பார்த்த துருதராவோட தந்தை அதிர்ச்சி ஆகிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.